தினமொரு வசனம். மத்தேயு 23வது அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். குறுக்கு வழியில் முன்னேற விரும்பிய ஒருவன் மோசடி வழக்கு ஒன்றில் சிக்கிக் கொண்டான். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவனை குற்றவாளியாக தீர்த்து சிறை தண்டனை வழங்கினார். சிறைவாசத்தின் போது படிப்பதற்காக அவனுக்கு ஒரு புத்தகத்தை வழங்கினார். இது ஒரு மிக நல்ல புத்தகம். இதனை படித்தால் நேர்மையான வழிகளில் முன்னேறுவதற்கு உனக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் என்றார். அதற்கு அவன், ஐயா, இந்த புத்தகத்தை ஏற்கனவே பலமுறை படித்துவிட்டேன் என்றான். படித்து விட்டாயா என்று நீதிபதி ஆச்சரியப்பட்டார். அதற்கு அவன், ஐயா, அந்த புத்தகத்தை எழுதியவனே நான் தான் என்றான். சிலர் உயர்ந்த கருத்துக்களை உருவாக்கக்கூடியவர்கள், ஆனால் உயர்ந்த மனிதர்களாக இருப்பதில்லை. சிலர் சிறந்த சிந்தனைகளை வெளிக்கொண்டு வர முடிந்தவர்கள், ஆனால் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ இயலாதவர்கள். சிலர் மிகச்சிறந்த வழிகளை மக்களுக்கு காண்பிக்கின்றவர்கள், ஆனால் மிக மோசமான வழிகளில் நடந்து பழகி போனவர்கள். உயர்ந்த கருத்துகளும் சிந்தனைகளும் கூட வியாபார பொருட்களாக மாறிப்போய்விட்ட காலம் இது. ஆனால் நாம் பின்பற்ற துணியாத உயர்ந்த கருத்துக்களை பிறர் பின்பற்ற வேண்டும் என விரும்புவது விவேகமற்றது. நாம் நடக்க விரும்பாத வழிகளில் மற்றவர்களை வழிநடத்த விரும்புவது ஒரு மோசடித்தனம். நாம் செய்ய வாஞ்சிக்காத நற்செயல்களை பிறர் செய்யும்படி போதிப்பது ஒரு மிகப்பெரிய மாய்மாலம். சிலர் தங்களின் நல்ல கருத்துக்களாலும் உயர்ந்த சிந்தனைகளினாலும் சிறந்த போதனைகளினாலும் மற்றவர்கள் அவர்களை உயர்ந்த மனிதர்கள் என்று எண்ண வைத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் வாழ்கின்ற விதங்களையும் அவர்களுடைய குணாதிசயங்களையும் காண நேரிடுகின்றவர்கள் இவர்களா இப்படி என்று அதிர்ச்சி அடைவார்கள். சாலமோன் மிக மிக ஞானமான வார்த்தைகளை எழுதினான். மிக மிக சிறப்பான சிந்தனைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள செய்தான். ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையோ அவன் எவ்வளவு முட்டாள்தனமாக வாழ்க்கையை கழித்து போட்டான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. உயர்ந்த சிந்தனைகளை விட உலகத்திற்கு தேவை உயர்ந்த மனிதர்களே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.